அப்பா, உங்க ஆளுங்க வந்துட்டாங்களா? ஏமா அவனுங்க அப்பவே வந்து யாருக்கும் டவுட் வராத மாதிரி வீட்டை சுத்தி நின்னுட்டு இருக்கானுங்கம்மா. ஆமா சிவகாமி, நீ வந்துட்டியா? ம், பக்கத்துல வந்துட்டேன்ப்பா. ஆனா வர வழியில ஒரு கண்கொள்ளா காட்சிய பார்த்தேன். நாம தேடிட்டு இருக்கோம்ல ஒரு ஆடு, அது எந்த பயமும் இல்லாம வெளியில சுதந்திரமா மேயுதுப்பா. என்ன கஸ்தூரி, ரொம்ப சாவகாசமா வந்து கடையில பொருள் வாங்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? எங்கடி போயிட போற? எனக்கு தெரியாம நீ அந்த விஸ்வா வீட்ல தானே போய் ஒளிஞ்சிட்டு இருப்ப. நீ முன்னாடி நடந்து போ, நான் பின்னாடி கார்ல வந்து உன்னை எப்படி தூக்குறேன்னு மட்டும் பாரு. இந்த அனன்யா இதுக்குதான் உன் கூட போன் பண்ணி பேசினாளா? புது புடவையே இப்படி மனசாட்சி இல்லாம எரிச்சிருக்காளே, அவள என்ன ஜென்மமோ? அம்மா எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது. சொல்ல போனா இதுதான் எங்க அம்மா எனக்கு விவரம் தெரிஞ்சு வாங்கி கொடுத்த புடவை. இத போய் இப்படி நாசம் பண்ணிட்டாலே. வேணா அன்பு, வா அன்பு, சொன்னா கேளு அன்பு. அவ உன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியலன்னு உன் புடவையை எரிச்சு அவ ஆத்திரத்துக்கு தீனி போட்டிருக்கா. சாடிஸ்ட். இந்த புடவைய தான் வீட்டுல கட்ட போற பூஜைக்கு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா வரலனாலும் அது கொடுத்த புடவை என் கூடவே இருக்குன்னு அப்படி ஒரு சந்தோஷத்துல நான் இருந்தேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஹலோ சார். குட் மார்னிங் அன்பரசி. நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? எப்படா விடியும், எப்போ உன் கூட பேசுவேன்னு இருந்துச்சு. காலையில இருந்து வீட்டுல ஒவ்வொரு வேலையா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயான. என்ன அன்பரசி, நான் நைட்டு சொன்னதெல்லாம் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ணலையே? இல்ல சார். அன்பரசி, ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். போனை கொடு. சார், மஞ்சு மஞ்சு என்ன ஆச்சு? எல்லாம் அந்த ராட்சசி அனன்யா பண்ண வேலைதான் சார். ஐயோ மஞ்சு, அம்மா கொடுத்த புது புடவையை கொளுத்திட்டா சார். என்ன சொல்ற மஞ்சு?
ஆமா சார், உங்க அம்மா கொடுத்த புது புடவையை அவ கொளுத்திட்டா சார். மஞ்சு சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஹலோ ஹலோ, என்ன மஞ்சு இந்த விஷயத்தை போய் எதுக்கு விஸ்வாசர் கிட்ட சொன்ன? அது அவருக்கு தேவையில்லாத டென்ஷன் மஞ்சு. நீ இப்படி அவ செய்யற எல்லாத்தையும் மறைக்கிறனாலதான் அவளுக்கு குளிர் விட்டு போச்சு. இந்த விஷயத்த ஜானகி மேடம் கிட்டயும் சந்திரசேகர் சார் கிட்டயும் தான் சொல்லிருக்கணும். அவங்க அவளுக்கு பாடம் கத்து கொடுத்தாதான் அவெல்லாம் திருந்துவா. என்னம்மா, ஏன் இப்படி ஓடி வரீங்க? அது வந்து பத்மா மேடம் காஃபி கேட்டாங்க. வீட்ல காஃபி பொடி காலி ஆயிடுச்சு, அதான் வாங்க போனேன். நான் அப்பவே அத்தைக்கு டீ போட்டு கொடுத்துட்டேன். ஓ, இதுக்காகவா ஸ்கூல் பசங்க மாதிரி இப்படி ஓடி வரீங்க? கீழே விழுந்து அடிபட்டா என்ன பண்றது? பார்த்து போய் வேலை பாருங்க. சரி. நல்ல வேளையா அவ கையில மாட்டாம தப்பிச்சிட்டோம். அவ எப்படி அங்க வந்தா? எங்கேயோ போகும்போது வழியில நம்மள யதார்த்தமா பார்த்துட்டு பிடிக்க முயற்சி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நாம இந்த ஏரியாவுல இருக்கோம்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா ஆளுங்களை விட்டு எல்லா பக்கமும் தேடுவா. அன்பரசியோட நிச்சயம் முடியற வரைக்கும் நம்ம வீட்டை விட்டு வெளியவே போக கூடாது. மீறி போனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்துல சிக்கிப்போம். கடவுளே, எப்படியோ இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். எல்லாம் சரியாயிடும். சார், நீங்க வா என் கூட வா. சார் சார் வாட் a சர்ப்ரைஸ் விஸ்வா. நீங்க என்ன பார்க்க ஏன் ரூமுக்கு வந்திருக்கீங்க? என்னால நம்பவே முடியல விஸ்வா. சார், விஸ்வா, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கங்கிற தைரியம் ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ற? விஸ்வா, அது வந்து என்னன்னா, பேசாத. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் எவ்வளவு பெரிய விஷயம், அது உனக்கு புரியவே இல்லையா? நீயும் ஒரு பொண்ணு தானே. அன்பரசி நீ பண்றதுக்கெல்லாம் பொறுத்து போயிட்டே இருக்காங்கிறதுக்காக நீ ஓவரா போயிட்டே இருக்க. இப்படிதான் அன்னைக்கு என்னன்னா நான் வாங்கி கொடுத்த ஷூவை கிழிச்சிருக்க. இன்னைக்கு அவ கட்டிக்க போற புடவைய போட்டு எரிச்சிருக்க. எந்த பொண்ணாவது புது புடவைய நெருப்புல போட்டு எரிப்பாளா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ அன்பரசிய படி வாங்குறத நினைச்சுக்கிட்டு உன் ஸ்டாண்டர்ட நீயே குறைச்சிக்கிற. எப்ப பார்த்தாலும் அன்பரசிக்கு எப்படி தொந்தரவு கொடுக்கலாம், என்ன டார்ச்சர் பண்ணலான்னு அலையற. அவளுக்கு யாரும் இல்ல,
நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கிற திமிர்ல தான் இப்படி எல்லாம் பண்ற. அன்பரசிக்கு நான் இருக்கேன். அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. அவளை அழ வச்ச உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சார் வேண்டாம் சார், விட்டுருங்க சார். அன்பு, நீ சும்மா இரு அன்பு. இவ பண்ணதுக்கு எல்லாம் இப்படி திருப்பி அடிச்சாதான் புத்தி வரும். ஏய் ஐயோ மஞ்சு, புரியாம பேசாத நீ. சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். பாட்டி எங்க இருக்காங்க? வா. சார் சார் வேண்டாம் சார். சார் விடுங்க சார், விடுங்க விடுங்க விஷ்வா, சொன்ன கேளுங்க, விடுங்க. என்ன பயமா இருக்கா? சார் இது அன்பரசிக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சார் வேண்டாம் சார். இந்த நேரத்துல மேடமுக்கும் சாருக்கும் அண்ணனே இப்படி பண்றது தெரிஞ்சா அவங்க வருத்தப்படுவாங்க சார். அனன்யா மேல அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க சார். வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், எனக்காக சார். இதுதான் அன்பரசி நீ பண்ற பெரிய தப்பு. இவ குணம் தெரிஞ்சு இவளுக்கு நீ கருணை காட்டுற பாரு. அதனால்தான் திரும்ப திரும்ப அவ உன்னை சீண்டிக்கிட்டே இருக்கா. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இவ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். வா. சார் 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 ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், இவ்வளோ விட்டுருங்க சார். அன்பரசி, தப்பு பண்றவங்கள தண்டிக்காம வர்றதுதான் பெரிய தப்பு. இவள சும்மா விடக்கூடாது அன்பரசி. சார் நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் வீட்ல ஒரு நல்லது நடக்கிறப்போ இப்படி ஒரு புது புடவை எரிஞ்சது தெரிஞ்சிச்சுன்னா சாரும் மேடமும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுவும் இல்லாம நிச்சயதார்த்தத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் இது பெரிய விஷயமா தெரிஞ்சு அவங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சார் சார் இதை இதோட விட்டுறலாம் சார், ப்ளீஸ் சார். பாரு, இதுதான் அன்பரசி. இப்ப கூட அவ உன்னை பத்தி தான் யோசிக்கிறா. உனக்கெல்லாம் அவ பக்கத்துல நிக்க கூட முடியாது. இது பார், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், இனிமே நீ அன்பரசிக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் நீ என்ன வேற மாதிரி பாப்ப. விஷ்வா, நான் அவ சாரியை எரிச்சிட்டேன்னு என்கிட்ட இவ்ளோ கோவப்படுறீங்களா நீங்க? நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு எரிஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அத உங்களால ஃபீல் பண்ணவே முடியலல்ல? யார் விஷ்வா இவ? ஏதோ ஒரு கிராமத்துல மாடு மேய்ச்சிட்டு இருந்தவ இவ. காலேஜ்ல வந்து படிச்சுட்டா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி அவளுக்கு வந்துருமா? விஷ்வா, நான் தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான மேட்ச். அவ உங்களை மெஸ்மரைஸ் பண்ணி வச்சிருக்கா. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. சீ, வாய் மூடு. ஐயோ சார், நீ எனக்கு பெர்ஃபெக்ட் மேட்சா? லவ்னா என்ன தெரியுமா உனக்கு? உன்ன மாதிரி அடமன்ட்டு அடுத்தவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரிஞ்சுக்காம ஃபோர்ஸ் பண்றதுக்கு பேரு லவ் கிடையாது. அது ஒரு நம்பிக்கை. உன்ன மாதிரி மரமண்டைக்கெல்லாம் காதல்னா என்னன்னே புரியாது. அன்பரசி, பாத்தியா தான் மேல எந்த தப்பு இல்லாத மாதிரி எப்படி பேசுறா? பாத்தியா? இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நைட் என்கிட்ட ஆர்குமெண்ட் வேற பண்ற. இவெல்லாம் நீலாம்பரி வகையரா. கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. இவள சின்ன வயசுல இருந்து பாக்குற எனக்கு தெரியாது. ஏய், இப்பவும் நீ இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தலாம் தானே பாத்துட்டு இருக்க? எனக்கு நல்லா தெரியும்டி. நீ இல்ல, உன்ன மாதிரி 100 அனன்யா வந்தா கூட எங்களை பிரிக்க முடியாது. அன்பரசிக்கு எனக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் உன் கண்ணு முன்னாடியே நடக்கும்.
நீ அதை பார்த்து வயிறு எறியறது தவிர உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நீ வா அன்பரசி. வா. என் மேல அஃபெக்ஷனா இருந்த விஸ்வாவ என்னை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நீ மாத்திட்டல்லடி. இருடி இரு. இந்த என்கேஜ்மெண்ட் என்ன மீறி எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்.